பண்றீங்க? இன்னும் தூங்கலையா நீங்க? தூக்கம் வரலம்மா. நீங்க வந்து கதை சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ கதை சொன்னாதான் தூங்குவீங்க. டெய்லியும் அப்படிதானம்மா நடக்குது. சரி சரி, ஆனா ஒரே ஒரு கதையை தான் சொல்லுவேன், கேட்டுட்டு கம்முன்னு தூங்கிடணும், சரியா? ஓகே மம்மி. ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம். அவர்கிட்ட ஒரு அம்மா கழுதையும் அதோட குட்டி கழுதையும் இருந்துச்சான். அதை ரெண்டுத்தையும் அவர் ரொம்ப நல்லா பார்த்துப்பாராம். அம்மா கழுதைக்கு வயசாயிட்டே இருந்தது, அதால் சரியாக வேலை செய்ய முடியல. அதனால் அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு, அந்த குட்டி கழுதைக்கு ட்ரைனிங் கொடுக்கணுன்ட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஆமாம், அவர் என்ன வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாரு? பரவாயில்லையே, கதையை நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்ருக்கீங்க. அவர் வந்து ஒரு உப்பு வியாபாரி. அதனால் உப்பு மூட்டையை இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊரில் கொண்டு போய் விற்றுட்டு வருவார். ஆனால் அவர் போகிற வழியில் ஒரு சின்ன ஆறு போகுது, அந்த ஆறை தாண்டி தான் அவர் அந்த வியாபாரத்துக்கு போயாகணும். ஆனால் ஆறு தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டம் இல்லை? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆற்றை கடந்து போகிறதுக்கு ஆற்றுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு பாலம் இருக்குது. அப்புறம் என்ன, சேஃபாக அந்த பக்கம் போயிட்டு சேஃபாக இந்த பக்கம் வந்துடலாம். அந்த வியாபாரி சின்னதாக ஒரு உப்பு மூட்டையை அந்த குட்டி கழுதை முதுகில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த குட்டி கழுதை என்ன பண்ணுது, அந்த பாலத்து மேலே முதல் தடவை ஏறுறதுனால கொஞ்சம் தடுமாற்றத்தோடு ஏறிச்சா, அப்போது கொஞ்சம் தவறுதலாக தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. ஐயோ, அப்படி என்னாச்சு? ஆறு ரொம்ப ஆபத்தாச்சேம்மா. அப்புறம் அந்த குட்டி கழுதைக்கு என்னம்மா ஆச்சு? அதெல்லாம் எந்த ஆபத்தும் கிடையாது, ஏன்னா அந்த ஆறு வந்து ஆழமே கிடையாது. இருந்தாலும் அந்த குட்டி கழுதை விழுந்த உடனே அந்த முதுகுல இந்த உப்பு மூட்டையெல்லாம் கரைஞ்சி அப்படியே தண்ணியில் போயிடுச்சு. ஐயோ பாவம், அந்த விவசாயிக்கு நஷ்டம் தானம்மா? பெரிய நஷ்டம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வேலை கற்றுக் கொடுக்கும்போது சின்ன சின்ன விபத்துகள் நடக்கிறதுலாம் சகஜம்தான். சரின்னு ஒரு மறுநாளும் அதே மாதிரி சின்னதாக ஒரு உப்பு மூட்டை வச்சு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த குட்டி கழுதை வேணும்னு என்ன பண்ணுது, திரும்பவும் தண்ணிக்குள்ளே விழுது. இதே மாதிரி 2-3 நாள் அதே மாதிரி பண்ணவும் அப்போ அந்த விவசாயி புரிஞ்சுக்கிட்டார், இந்த குட்டி கழுதை வேணும்னு தான் பண்ணுது அப்படின்ட்டு. அப்போ மறுநாள் வந்து ஒரு ஐடியா பண்ணார் அவர். அந்த குட்டி கழுதை சரியான சுட்டி கழுதம்மா. இருந்தாலும் தொழில் கற்றுக்கும் போது இந்த மாதிரி விளையாட்டா இருக்கக்கூடாதுல்லம்மா. அவன் வளர்ந்துக்கிட்டு இருக்கால, வேலை கற்றுக்கணும்ல. கரெக்டாக சொன்னேராம்மா. வேலை கற்றுக்கும் போது நம்ம எப்போவுமே வந்து ரொம்ப பயபக்தியோட வேலை கற்றுக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அதோட முதுகில் கொஞ்சம் பஞ்சு மூட்டையை வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த கழுதையும் அது உப்பு மூட்டை நினச்சிட்டு அதே மாதிரி போய் தண்ணியில் விழுது. தண்ணியில் விழுந்ததும் என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஆமாம், என்ன ஆகும்? ஆனால் உப்புனா கரையும், பஞ்சு கரையாது இல்லைம்மா. உடனே சொன்னேன், உப்புனா கரைஞ்சிரும், பஞ்சு நினைஞ்சா என்ன ஆகும்? கனம் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ அந்த கழுதையால் எந்திரிச்சு நிற்க கூட முடியல, தள்ளாடுது, அவஸ்தைப்படுது. அது முதுகில் இருக்கிற அந்த மூட்டை சும்மா பயங்கரமாக வலிக்குதா, ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு, பாவம் பொழைச்சி போட்டுன்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை அவர் தூக்கிக்கிட்டு அந்த குட்டி கழுதையை வீட்டை கூட்டிகிட்டு வந்தார். வேணும் வேணும், அதுக்கு நல்லா வேணும். அவர் சரியான பாடம் தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆமாம்மா, ஏமாத்த நினைச்சா ஏமாந்து தான் போகணும். அதுக்கு சரியான பனிஷ்மெண்ட் தான் அவர் கொடுத்துருக்காரு. அந்த விவசாயி உடனே வீட்டுக்கு போனதுனால அவங்க பொண்டாட்டி கேட்குது, என்னங்க இப்போ தான் போனீங்க திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு. அவர் நடந்ததெல்லாம் சொல்லி சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இதை கேட்டுட்டு இருந்த அம்மா கழுத, ஏண்டா இந்த மாதிரிலாம் நீ பண்ணுற தப்பு இல்லையா, நமக்கு சோறு போடுற முதலாளி, நம்ம அவங்களுக்கு நம்ம உண்மையாக உழைக்கணும்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு புத்தி சொல்லிட்டு இருந்தது. உண்மையிலே அவங்க அம்மா கழுத நல்ல அட்வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இனிமேலாவது அது விளையாட்டுத்தனை விட்டுட்டு ஒழுங்காக வேலையை கற்றுட்டு நல்ல பேர் எடுக்கணும் இல்லைம்மா? ஆமாம் ரம்மா, அப்படி தான் அவங்க அம்மாவும் சொல்லி கொடுத்தது. உடனே அந்த குட்டி கழுதையும் அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டது. தப்பு தாம்மா நான் பண்ணதெல்லாம், இனிமேல் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், நான் நாளையிலேருந்து ஒழுங்காக ஐயா கூட போயிட்டு நான் வந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். சரி சரி, பொழுதோட தூங்கு, நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லி அது அவங்க அம்மா சொல்லவும் 2 பேரும் தூங்க போயிட்டாங்களாம். மறுநாள் ஒழுங்காக வேலைக்கு போயிருக்குமே. ஆமாம், அந்த விவசாயி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குட்டி கழுதை காலையிலே நல்லா குளித்து ஃப்ரெஷ்ஷாக போய் அவங்க வீட்டு வாசலில் போய் நின்றுடுச்சு. அப்போவே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஓ இது வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சமாக உப்பு மூட்டையை வச்சு அவர் எடுத்துகிட்டு போயிட்டு 2 பேரும் வியாபாரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. 2 பேருக்குமே அம்மா கழுதைக்கும் குட்டி கழுதைக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்தார். நல்லா சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. கதை ரொம்ப சூப்பராக இருந்துச்சுமா. அம்மா இன்னொரு கதை? போதும் போதும், ஒரு கதை தான். இதுக்கு மேலே கேட்டால் உத தான் கிடைக்கும்.
நாளைக்கு சொல்கிறேன் கதை. போய் மரியாதையாக தூங்குங்க 2 பேரும். ஓகேம்மா, குட் நைட். குட் நைட்மா. என்ன குழந்தைங்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சரி, நீங்களும் போய் தூங்குங்க. குட் நைட்.